Hi friends, good morning. இன்னைக்கு ஜூலை 18th நியூஸ் தான் பார்க்க போறோம். கர்நாடகா ஹால்ஸ் ஜாப்ஸ் பில் as industry raises uproar அப்படின்னு இருக்குங்க. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து அதுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ரோர் அப்படின்னா ப்ரோட்டஸ்ட் கொடுத்திருக்காங்க, இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால ஜாப் சம்பந்தமா ஒரு மசோதா வந்திருக்குங்க. அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஹால்ஸ்னா ஸ்டாப்னு இருப்பாங்க. அடுத்து கேட்டில் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஜம்ப்ட் ஆஃப் பிரிட்ஜ் நாட் அசால்டட் போலீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது கேட்டில் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் கொல்லப்படல, ஆனா அவங்க வந்து பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க வந்து ஜம்ப்ட் ஆஃப்னா குதிக்கிறது தான் மீனிங். பட் ஜம்ப் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வெர்புக்கு என்ன மீனிங்னா பிகின் அப்படின்னு அர்த்தங்க. இந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் சீக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஹூ யூஸ்டு ஃபவுல் லாங்குவேஜ்னா இன்டீசன்ட் லாங்குவேஜ், அஃபென்சிவ் லாங்குவேஜ்னு அர்த்தம். டாக்டர்ஸ் பிளே டெபுடேஷன் ஆஃப் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹெச்சி டிஸ்பென்சரி அப்படின்னு இருக்குங்க. இதுல வந்து ஃபிளே அப்படின்னா தோல் உரிப்பது. விப்பிங் a person till his skin lays off, அதாவது அவங்களோட தோல் உரியிற அளவுக்கு சவுக்கால அடிக்கிறது தான் ஃபிளே. டெபுடேஷனை பத்தி அவர் தோல் உரிச்சிருக்காரு, அந்த விஷயத்த ரொம்ப இன் டீடைல் ஏதோ பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. யூனியன் பட்ஜெட் must provide tax relief to those in lowest income slab focus on employment அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவத்ஸ் ராம் அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. இவர் வந்து சேர்மன் ஆஃப் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ரெண்டாவது இவர் வந்து வீல்ஸ் இந்தியாவோட எம்டியும் இவர் தான், ஸ்ரீவத்ஸ் ராம். அடுத்த நியூஸ் பாருங்க. ரிஃப்ரைன் ஃப்ரம் ஹேட் கேம்பெயின் அகேன்ஸ்ட் மியூசிஷியன் ஆசிஃப் அலி அப்படின்னா ரிஃப்ரைன்னா ஸ்டாப்னு அர்த்தங்க. 18 month old சைல்டு மவுல்டு டு டெத் பை ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னா புட் டு டெத்னு தாங்க அர்த்தம். ஆனா மவுல்டு அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒரு அட்டாக்னால நாயை அட்டாக் பண்ணி காயப்படுத்தி அந்த குழந்தையவே கொன்றுச்சு. எடிட்டோரியல் இன்னைக்கு 2 எடிட்டோரியலுமே நல்ல எடிட்டோரியல்ஸ்ங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான எடிட்டோரியல்ஸ். ஸோ முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. அரெஸ்ட் அண்ட் லிபர்ட்டி இஸ் ப்ரூஃப் ஆஃப் நெசசிட்டி எ ப்ரீரெக்வசைட் ஃபார் த இடி டு அரெஸ்ட் அக்யூஸ்ட் அண்டர். ஸோ பிஎம்எல்ஏ கீழே இடி யாரையாவது அரெஸ்ட் பண்ணா எந்த காரணத்துக்காண்டி ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணதா இந்த எடிட்டோரியல் இருக்கு. பட் ஃபுல் எடிட்டோரியலை வாசிச்சு பார்த்து ஆக்சுவல் மீனிங் எடுத்துக்கோங்க. இன் சர்ச் ஆஃப் ஜாப்ஸ் டெக்னாலஜி மஸ்ட் பி ஹார்னஸ்ட் ஃபார் ஈஸிங் பர்டன் அண்ட் ஃபார் எஃபிஷியன்சி. ஸோ டெக்னாலஜி நம்மளோட சுமைகளை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும், அண்ட் ஃபார் இன்க்ரீசிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் மேபி டெக்னாலஜி வந்ததுனால எம்ப்ளாய்மெண்ட் குறையுதா இல்லையா அப்படின்றத பத்தி இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. லைக் 36.45%, 35.61%, 27.94%, இந்த மாதிரியான பர்சன்டேஜஸ் ட்ரில் டவுன் டேட்டாஸ் எல்லாம் விட்டுருங்க. ஆன் த ஹோல் இது என்ன சொல்றாங்கன்னு மட்டும் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, 9 of 13 crew members of capsized oil tanker rescued by Navy of Oman coast. capsizeனா கைப்பற்றப்பட்ட அப்படின்னு அர்த்தம், சிறைபிடிக்கப்பட்ட. ஆஃப் ஓமன் கோஸ்ட் அப்படின்னா ஓமன் கோஸ்டுக்கு பக்கத்துல கடல்ல தாங்க பிடிச்சிருக்காங்க, பட் சீஷோர் பக்கத்துல பிடிபட்டிருக்காங்க, அவங்கள காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐஐடி மெட்ராஸ் இப்ப நீட் எக்ஸாம்ஸ்ல எந்த குளறுபடியும் நடக்கல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி டெல்லி சொல்லியிருக்காங்க. ஐஐடி டெல்லி எக்ஸ்பர்ட் ஃபால்ஸ் ஐஏஎம் ஃபைண்டிங் ஆஃப் நோ அப்நார்மாலிட்டி இன் த அவார்ட் ஆஃப் நீட் ரேங்க்ஸ். நீட் சம்பந்தமா ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். ஸோ அது வரலாம் வராமலும் இருக்கலாங்க நம்மளோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு. அது ஒரு சென்சேஷனலான டாபிக் தான். டைம் இருந்தா வாசிச்சு பாருங்க. ஐஐடி டெல்லி எக்ஸ்பர்ட்ஸ் இந்த நியூஸை வந்து டைம் இருந்தா வாசிச்சு பாருங்க. சரத் கிவ்ஸ் a jolt to அஜித் faction as several leaders joined அப்படின்னு இருக்குங்க. அஜித் ஃபேக்ஷன் அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து யூகே நார்டன் மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்துங்க யூகேவோட நார்டன் மோட்டார் சைக்கிள்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. கோத்ரேஜ் இன்னமும் அவங்களோட பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்றத பத்தி ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. முல்ஸ் ரொம்ப நாள் முன்னாடி படிச்சோம், இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கு. திங்ஸ் டீப்லின்னு அர்த்தம். ஸோ கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வீல்ஸ் இந்தியா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹிந்துஜா டெக் கம்பெனி வந்து ஜெர்மனோட டெக்காசியம் குரூப் வந்து டேக் ஓவர் பண்ண போறாங்க. ரியல் எஸ்டேட் செக்டார் திரும்பியும் பூம் ஆக போகுது, திரும்பியும் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குங்க. ரிபப்ளிகன்ஸ் ஃபைண்ட் காட்ஸ் பிளான் இன் ட்ரம்ப்ஸ் எஸ்கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டவசமாக கடவுள் நினைத்ததாலதான் ட்ரம்ப் வந்து பிழைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தினால அவர் பிழைத்தார். பிரான்ஸ் டூர் டி பிரான்ஸ்ன்றது பெரிய சைக்கிள் ரேஸுங்க, நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஓல்டஸ்ட் சைக்கிள் ரேஸ். அதுல வந்து
ஸ்டேஜ் 17ல ஒலிம்பிக் சாம்பியன் காராபாஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு இந்தியால இருந்து 117 அத்லெட்ஸ் வந்து போயிருக்காங்க. இங்க அவங்க எந்தெந்த ஃபீல்டுல எந்தெந்த அத்லெட்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது கொடுத்திருக்காங்க. நீங்க அதை ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. ஏபிசி அப்பாயிண்ட்ஸ் தீபா as representative for South Asia. ஏபிசி அப்படின்னா ஏசியன் பாரா ஒலிம்பிக் கமிட்டிங்க. அது வந்து நம்மளோட தீபா மாலிக் அப்படின்றவங்கள தான் அதோட பிரசிடென்ட் ஃபார் சவுத் ஏசியாவுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து தீபா மாலிக்ன்றவங்க ஃபர்ஸ்ட் உமன் பாரா ஒலிம்பிக் மெடலிஸ்டுங்க. பாரா ஒலிம்பிக்ஸ்லயே உமன் ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கினது இவங்க தாங்க. பூபதிஸ் பிளிஸ்டரிங் நாக் ப்ரோப்பல்ஸ் டிராகன்ஸ் டு விக்டரின்னு இருக்குங்க. பூபதிஸ் பிளிஸ்டரிங்னா ரொம்ப இன்டென்ஸான போட்டி, ப்ரோப்பல்ஸ் டிராகன்ஸ்னா டேக்ஸ் ஃபார்வர்ட் டிராகன்ஸ் டு விக்டரிங்க. ஆஃப் எ கிளைடட் பாஸ்ட் அண்ட் த ஃபியூச்சர் நாலந்தா லாஸ்ட் க்ளோரி நியூ ஃபவுண்ட் ஆம்பிஷன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. கிளைடட் பாஸ்ட் அப்படின்னா கில்டட் பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் கவர்டு வித் கோல்டுன்னு அர்த்தங்க. ஒரு ஸ்மால் லேயர் ஆஃப் கோல்டால கவர் பண்ணப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம வந்து கில்டட் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ட் ஆஃப் டே வந்து லிம்பிடுங்க. லிம்பிட் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்னு அர்த்தங்க. டிரான்ஸ்பரண்ட், லூசிட், கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்னையோட நியூஸ் பேப்பர் ஓரளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. நம்ம சொன்ன நியூஸ் எல்லாம் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாவோ இல்ல இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு செக்ஷன்லயோ வர பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.